என்னமோ அந்த உமாவே உன்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்ச மாதிரி ரொம்ப பிகு பண்ற. மாமாவது உன்னை கூப்பிடலான்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அந்த உமா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நீ வேண்டவே வேணான்னு சொல்லிட்ட. உமாவாடா அப்படி சொன்னா? ஆமா, அவ அப்படிதான் சொன்னா. அதெல்லாம் சரிடா. ஆனா அப்படி சொல்லி இருந்தாள்னா மனோகரனோட கதி? இப்ப பதறி என்னமா பிரயோஜனம்? எவ்வளவு துணிச்சல் இருந்தா நம்ம மனோகர் வந்து உமாவுக்கு இந்த துரோகம் பண்ணியிருப்பான். நானும் அப்பாவும் போகாட்டா உமாவுக்கு தாடியா கட்டியிருப்பான். அப்புறம் மாமா நம்மள குடும்பத்தோட கொன்னே போட்டிருப்பாரு. டேய் சீனா, மனோகருக்கு அவ்வளவு துணிச்சல்லாம் கிடையாதுடா. அவனுக்கு யாராவது உசுப்பேத்தி விட்டதான் தைரியமே வரும். இந்தா பெத்து போட்டுட்டு உட்காந்துருக்காளே ஒரு புண்ணியவதி, இவ கொடுத்த துணிச்சல்ல தான் அவன் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருப்பான். அவங்க மாமா வீட்டுக்கு போயிருக்கான். கை இல்லாம வரானோ கால் இல்லாம வரானோ யார் கண்டா? கை கால் இல்லாம வந்தா கூட பரவாயில்லையே, ஆனா தலை இல்லாம வந்தா நான் என்ன பண்ணுவேன்? இப்போ அழுது ஒப்பாரி வச்சா என்ன பிரயோஜனம்? நான் அன்னைக்கே சொன்னேன், அபிராமி உங்க அண்ணனுக்கு நம்ம பசங்களை யாரையும் பிடிக்கலன்னா கௌரவமா நாம ஒதுங்கிக்கணும்னு. கேட்டாதானே நீ? சொந்தம் விட்டுறக்கூடாது பந்தம் விட்டுறக்கூடாதுன்னு தேவையில்லாம ஒரு வேலையை செஞ்ச. இப்ப கடந்து பார்த்தோம்னா யார் என்ன பண்ண முடியும்? அம்மா வந்து சொந்தத்துக்கு ஆசைப்பட்டா நம்ம சிலைய வைக்கலாம்ப்பா. ஆனா அம்மா சொத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இப்ப வந்து சொத்து வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், என் மகன் உயிரோடி வந்தா மட்டும் போதுன்னு சொல்றேன். நாம இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்கோம், நாம பேசுறதுக்கும் அவளுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா பாரு. உமா கழுத்துல மனோகரன் தாலி கட்டியிருந்தானா அப்ப தெரிஞ்சிருக்கும் இந்த அபிராமி யாருன்னு. உங்களை மட்டும் இல்ல, அந்த உலகநாதனையும் மென்னு துப்பி சக்கையா பிழிஞ்சிருப்பேன். என்ன பண்றது? கண்டவங்க கிட்ட எல்லாம் பேச்சு வாங்க வேண்டியது இருக்கு. அம்மா நாங்க ஒண்ணு கண்டவங்க இல்லம்மா, நான் உன் பிள்ளை, அவரு உன் புருஷன். வாய் மூடு. எனக்கு வெளியில எமனுங்க இல்லடா, ரெண்டு எமனுங்களா வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துகிட்டு இருக்க. நீங்க மட்டும் அன்னைக்கு கோயிலுக்கு போகாம இருந்திருந்தா இந்நேரம் கால் மேல கால் போட்டு மகாராணி மாதிரி உட்கார்ந்துருந்தேனே. ஐயோ ஐயோ, நனவாக வேண்டியதெல்லாம் கனவாக்கிட்டீங்களே பாவிங்களா. இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? அம்மா மனோகர், டேய் உனக்கு ஒண்ணும் ஆகலையே? எனக்கு ஒன்றும் ஆகலம்மா, நல்லா தான் இருக்கிறேன். நான் தான் சொன்னேன்லம்மா, உமா எதுவுமே காட்டி கொடுக்க மாட்டானு. ஆமாம்மா, உமா நம்மளை காட்டி கொடுக்கவே இல்லை. ஆனா மாமா தான் துருவி துருவி கேட்டாரு. அப்போதான் அவர் ஆச்சரியப்படுற மாதிரி எதிர்பாராம ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னடா, என்ன நடந்தது? இவ்வளவுதாம்மா நடந்துச்சு. அதுக்காகவா 1000 ரூபாய் கொடுத்தாரு? ஆமாம்மா, அங்க மாமாக்கு சந்தோஷம் தாங்கல. உடனே 1000 ரூபாய் கொடுத்து நீ போய் ஜாலியா செலவு பண்றான்னு அனுப்பிச்சிட்டாரு. ஆனா அங்க நடக்கிறத பார்த்தா உமாக்கு கூடிய சீக்கிரத்துல கல்யாணம் நடந்துரும் போல தெரியுது. அப்பா, இப்போ எனக்கு சந்தோஷம் தாங்கல. டேய் சீனு, என்னப்பா? உமாவுக்கு கல்யாணம் நடக்க போகுதான். இந்த சந்தோஷத்தை நாம கொண்டாட வேணாம்? வாடா மாவனே, நாம முனியாண்டி விலாஸ்ல போய் சிக்கன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் ஒரு கட்டு கட்டலாம். வா. போறது பாரு பஞ்ச பணாதீங்க மாதிரி. பிரியாணி சாப்பிட போறீங்களா? பிரியாணி இதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறது எனக்கு தெரியும், அப்ப பாத்துக்கிறேன். செங்கல்வராயா, சொல்லுங்க. உமா இப்படி சொன்னதை கேட்டதும் எனக்கு வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். எனக்கே பிரமிப்பா இருந்துச்சு. கடவுள் உமா விஷயத்துல இப்பதான் கண் திறந்திருக்காரு. அண்ணா, நீங்க சொல்றத கேட்க கேட்க எனக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே. இந்த விஷயத்தை எங்க அக்கா மட்டும் கேட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன், சும்மா சின்ன குழந்தை மாதிரி குதிச்சு கும்மாளமே போட்டுருவாங்க. அவங்களுக்கு நான் இன்னும் சொல்லல. நீதான் இந்த கல்யாண பேச்ச ஆரம்பிச்சு வச்சவன், அதனால உன்கிட்ட சொல்லணும்னு தான் நான் ஓடோடி வந்தேன். என்ன மாமா நீங்க? எங்க அண்ணி எப்பன்னு காத்துட்டு இருக்காங்க, முதல்ல அவங்க கிட்ட தானே சொல்லணும். ஏங்க அன்னைக்கு போன் போட்டு சொல்லுங்க. சொல்லிடலாம் கற்பகம். ஆனா அப்புறம் என்ன தயக்கம்? இருந்தாலும் அப்ப சொல்ல வேண்டியது தானே. சொல்லிடலாம் கற்பகம்.
கேள்விப்பட்ட உடனே அக்காவும் மாமாவும் உடனே புறட்டு வந்துருவாங்க. சங்கரன் கூடவே வந்துருவான். ஆனா வந்த பிறகு உமா ஏதாவது கண்டிஷன் போடுவாளோன்னு தான் பயமா இருக்கு. ஏ நாம போய் அண்ணன் கிட்ட இந்த விஷயத்தை பத்தி பேசிட்டு வருவோம். அதுக்கு அவசியமே இல்ல. நம்ம வீட்டுக்கு உமாவோட ஃப்ரெண்டு சாந்தி வந்திருக்கா. யாருன்னு? முருகேசனுடைய மருமகளா? அவளே தான். இப்ப அவ சென்னையில தான் இருக்கா. அவளே நேர்ல போய் கலெக்டர் வீட்டுல சொல்லிடுறதா சொன்னா. இப்ப நாம போய் சொன்னா கூட உங்க அக்கா நம்ப தயங்குவாங்க. அதனால உமாவோட நெருங்கின சிநேகிதி சாந்தி போய் சொன்னா கண்டிப்பா அவங்க நம்புவாங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரியா இருந்தாலும்னு என்ன இருந்தாலும் சாந்தி சின்ன பொண்ணு, அவ சொல்றது எடுபடுமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். பொம்பளைங்கன்னா அவளை இழக்கிறமா போச்சா? ஆம்பளைங்க சாதிக்காதத பல இடத்துல பொம்பளைங்க சாதிச்சிருக்காங்க. உடனே உனக்கு கோவம் வந்துருமே. என்ன எங்களால அடுப்பங்கரைக்கு போக முடியாது அவ்வளவுதானே? அடட, எதுக்குப்பா என்னால உங்களுக்குள்ள வீண் சண்டை? இத பாருமா கற்பகம், ஒரு நாளைக்கு நீயே நேர்ல வந்து உமா கிட்ட நேர்லயே பூர்வாங்கமா கேட்டு தெரிஞ்சுக்க. அவ மனசுல ஏதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லுவா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் மாமா. முதல்ல நீங்க நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அண்ணா, சில சமயம் கற்பகம் பேச்சு கேட்டாக்கா கன்னித்தீவு கதை மாதிரி நீண்டு போயிட்டே இருக்கும். இந்த நிச்சயதார்த்தம் எல்லாம் ஒண்ணும் வேண்டானே. ஏன்? கல்யாணத்தப்பவே சேர்த்து பண்ணிக்குவோம். அதுவும் நல்ல யோசனையா தான் இருக்கு. ஏமா, உன் வீட்டுக்காரர் சொல்ற மாதிரியே செஞ்சிடலாமா? சில சமயம் இப்படிதான் புத்திசாலித்தனமா பேசுவார் மாமா. அவர் சொல்றதும் நல்ல யோசனை தான். ரொம்ப சந்தோஷமா. நீ என்ன பண்ற? நாளைக்கோ இல்ல நாளன்னைக்கோ உமாவை போய் பார்த்து அவ மனசுல இருக்கிறத நல்லா கேட்டு தெரிஞ்சுக்கோ. இந்த தடவை எந்த வில்லங்கமும் வரக்கூடாது. சரி மாமா. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டானே, எல்லாமே நல்லபடியா நடக்கும். அப்ப புறப்பட்டுமா? வாங்கண்ணே. வரமா. ஏங்கா, உங்க வீட்டுக்கார குழந்தைங்களை கூட்டிட்டு போனாருன்னு சொன்னீங்க. அப்புறம் திரும்ப கூட்டிட்டு வந்து விட்டுட்டாரு. ஆனா நீங்க எதுவுமே கேட்கலையா அவரை? என்னத்தன்னு கேட்க சொல்ற? அந்த ஆள் கிட்ட ஏதாவது கேட்டா பதில் சொல்ல தெரியற ஜென்மம் அது. அது எதுக்கும் பதில் சொல்லாது. ஏன் பசங்க நல்லா சாப்பிடுற பசங்க. அதுங்களை வச்சுக்கிட்டு இவரால மேய்க்க முடியுமா? ஜோதி, உனக்கு ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்னக்கா? அந்த பாழா போனவன் குழந்தைங்களை கொண்டாந்து என் வீட்டுல விட்டுட்டு என்கிட்ட கேக்குறான், நான் உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறது இல்ல, உனக்கு ஜீவனாம்சம் எவ்வளவு வேணா கேளு கொடுத்துடுறேங்கிறான். துண்டை காணும் துணியை காணும்னு தெரியறான். இவன் என்ன எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கறது? இது என்ன கதை? சரி, ஐயோ பரவாயில்ல, விட்டுருங்கக்கா. அவர் குணம் தான் உங்களுக்கு தெரிஞ்சது தானே, விட்டுருங்க. அது எப்படி ஜோதி விட முடியும்? அவனுக்கே கோவணங்கிட்ட ஒரு முழம் துணி வாங்க வக்கலையா? இதுல எனக்கு அவன் பட்டு புடவை எடுத்து தரேன்னு சொன்னா எனக்கு கோவம் வருமா வராதா? நீயே சொல்லு. கடைசியா ஒண்ணு மட்டும் அந்த ஆள் கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்த என் வீட்டு விளக்கமாத்துக்கு வேலை வச்சிருவேன்னு. இந்த வார்த்தையை கேட்ட உடனே அவன் நிப்பான்னு நினைக்கிற. துண்ட காணன் துணிய காணன் ஓடி போயிட்டான்ல. ஜோதி, வீடெல்லாம் ஒரே குப்பையா இருக்கு. நான் வேணா பெருக்கட்டுமா? ஐயோ வேணாக்கா, நான் பாத்துக்கிறேன். வீட்டுல குழந்தைங்க தனியா இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. சரி, குழந்தைங்க எப்போ வந்தாங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்ததுங்க. குழந்தைங்க சாப்பிட்டாங்களோ இல்லையோ, நீங்க ஃபர்ஸ்ட் போங்கக்கா, நான் வரேன் அப்புறமா. ஏன்? நீங்க கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். விடுங்கக்கா, நீங்க கிளம்புங்கக்கா. சரி போ. ஐயோ நான் பாத்துக்கிறேன். எத்தனை வாட்டி சொல்றது? நான் கிளம்புறேன். நான் அப்புறமா வரேன். சரி வா. ஸ்பெஷலா எனக்கா செஞ்சு கொண்டு வந்திருக்கேன். நான் தான் டேபிள்க்கே வந்திருப்பேன்ல. இருங்க இருங்க, இது உங்களுக்கு இல்ல. ஈஸ்வரி அக்காவோட குழந்தைங்க பசியில இருக்காங்க. அவங்களுக்காக நான் டிஃபன் செஞ்சேன். நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன். இப்பவே போகணுமா? என்னங்க, இப்பதான் பசங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு பசிக்குதுங்க. என்னங்க கேள்வி இது? சரி இருக்கட்டும், ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இங்க போகலாமே. இருங்க, நான் போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துடுறேன். 10 நிமிஷமா? ஆமா ஆமா.
அபிராமி, குடிக்க தண்ணி கேட்டு எவ்வளோ நேரமாச்சு? கொண்டு வர்றதுக்கு என்ன கொள்ளிடம் கரைக்கா போன? நீ எங்கடா புறப்பட்ட? மாமா வீட்டுக்கு போறேன்பா. மாமா வீட்டுக்கா? ஏன் வர சொன்னாரா? சும்மா இந்தாங்க. உமாவை பார்க்க போறேன்பா. இந்தாங்க. ஓ, இப்ப எதுக்கு நீ உமாவை பாக்குறதுக்கு போற? அவதான் நம்ம உறவே வேணான்னு கோச்சுக்கிட்டு போயிட்டால. விட்டக்குறை தொட்டக்குறை இருக்குன்னு பாத்துட்டு வரதுக்கு போறியா? என்ன அபிராமி, அவங்க வீட்டு உறவே வேணான்னு நீ எரிச்சு சாம்பலாக்க நினைச்சாலும் அது துளிர் வீட்டுக்கிட்டே தான் இருக்கும். உமா உனக்கு கிடைக்கலங்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சாமியாட்டம் ஆடக்கூடாது. உங்க அண்ணன் உனக்கு தெய்வம் மாதிரி. அவரை கோவில் கட்டி சாமியா கும்பிடணும். இல்லன்னு வச்சுக்கோ, அந்த சாமிக்கே நீ செய்யற அட்டகாசம் அடுக்காது. ஏன் பேச மாட்டீங்க? வேலை வேலைக்கு வடிச்சு கொட்டுறேன் இல்ல. நீங்க இதுவும் பேசுவீங்க, இதுக்கு மேலேயும் பேசுவீங்க. ஆமா, எல்லா வீட்லயும் பொம்பளைங்க தான் வடிச்சு கொட்டுறாங்க. அது என்னமோ பெருமையா பேசிட்டு இருக்க. நாங்க எலக்ட்ரிக் குக்கர் வச்சுப்போம். ஒத்துங்க. டேய், வேடிக்கை பார்த்து நிக்காத, போ உள்ள. வாயான்னு பாத்துட்டு போடா உள்ள. அதோ வரான் பாரு உன் சத் புத்திரன். வாடா. என்ன மாமா வர சொன்னாலும் போனீங்க? என்னாச்சு? செஞ்ச தப்பெல்லாம் தெரிஞ்சு போச்சா? ஏன் நீங்க தான் போய் சொல்லிட்டு வாங்களேன். பாக்கறத பாரு. டேய், இவரை நம்ப முடியாதுடா. சொன்னாலும் இந்த மனுஷன் சொல்லி இருப்பாரு. ஏமா எப்ப பார்த்தாலும் அப்பாவை கரிச்சு கொட்டிட்டே இருக்க? சொல்லியிருந்தா எப்பவுமே சொல்லியிருப்பேன். அப்பாதான் வேண்டான்னு தடுத்தாரு. ஐயா, சொன்ன என்ன அப்படியே தலையை சீவி போட்டுருவாரா? போடா போய் சொல்லு. இந்த பூச்சாண்டி கட்டுற வேலை என்கிட்ட வேண்டாம். இதுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். டேய், ஆமாடா, உங்க அம்மா அந்த பூதம் பூச்சாண்டி அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டா. இந்த பூக்கார பிச்சாண்டினா தான் பயப்படுவா. அவனுக்கு ஏன்பா அம்மா பயப்படணும்? டேய், இதோ இருக்கானே உன் தம்பி, அவன் ஒரு நாள் அந்த பிச்சாண்டி பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டான். அவன் அருவாளை எடுத்து வெட்டுறதுக்கு வந்துட்டான். நான் போய் அவன் கையில காலில் விழுந்து இவனை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தேன். அதுல இருந்து உங்க அம்மாவுக்கு பிச்சாண்டினாலே பயண்டா. பாருமா, அப்பா எதையோ சொல்லி பயமுறுத்துறாரு. டேய், இவர் கிடக்குறாரு, விடுறா. சரி, உன் மாமா ஏதோ புது வேலை விஷயமா அனுப்புனாருன்னு சொன்ன, உடனே திரும்பி வந்துட்ட. ஏன் அது நடக்கலையா? உமாவோட கல்யாணம் முடிகிற வரையும் கல்யாண வேலையை மட்டும் பாரு, வேற எந்த வேலையும் பார்க்க வேணாம்னு சொல்லிட்டாரு. உமாவோட கல்யாணம் முடியட்டுமா? என்னடா சொல்ற? என்னமா கேக்குற? எல்லாம் முடிகிற நிலைமைக்கு வந்தாச்சு. நல்ல கல்யாண சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளாச்சு. நம்ம உமா கல்யாணத்துக்கு 4 நாளைக்கு முன்னாடியே போய் இருந்தோம்ப்பா. ஓகேடா கண்ணு, ஓகே, போயிடலாம். ஆமாமா, மாமா மாப்பிள்ளை வீட்டுக்கு சொல்லதான் போறாரு. மாமா மட்டுமா? இல்ல, மாமா, செங்கல்வராயன், அவர் வைஃப் கற்பகம் 3 பேரும் ஒன்னதான் போறாங்க. ஏண்டா முனவர், உங்க அம்மாவுக்கு சொல்லணும்னு அவங்க யாருக்கும் தோணலையா? முதல்ல மாமா வேணான்னு தான் சொன்னாரு. அதுக்கப்புறம் செங்கல்வராயனும் கற்பகமும் வற்புறுத்தி நம்ம வீட்டுல பிறந்த பொண்ணு கல்யாணம் கூடாம இருக்க கூடாதுன்னு சொன்னதுனால மாமா வரேன்னு சம்மதிச்சார். ஓ, கல்யாணத்துக்கு வரலான்னு சொல்லிட்டாரா? அப்போ சரி, அப்போ சரி. அபிராமி, இதோ பாரு, அவர் எப்போ ஒத்துக்கிட்டாரோ அவரா நம்ம வீட்டு படியேறி கூப்பிட்ற அளவுக்கு காத்துட்டு இருக்கலாமா? நாமளே போலாம். எந்திரி, கிளம்பி போலாம். இதோ பாரு, அவர் எப்போ ஒத்துக்கிட்டாரோ அவரா நம்ம வீட்டு படியேறி கூப்பிட்ற அளவுக்கு காத்துட்டு இருக்கலாமா? நாமளே போலாம். எந்திரி, கிளம்பி போலாம். அம்மா அம்மா, நானும் உன் கூடயே வரேம்மா. இரு, அலையாத. நானே போறதா இல்ல, அதுக்கப்புறம் நேனு கூட வருமான்னு. அபிராமி, நீ ஏன் போகலங்கிற? எதுக்குங்க போனோம்? இல்ல ஏன் போனோம்னு கேக்குறேன். கூட பிறந்த அண்ணனே என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாரு. எவனோ ஒரு 3வது மனுஷன் சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஒத்துக்கிட்டாராம். அவ்வளவு மான ரோஷம் கேட்டவளா நானு? தினமும் சோத்துக்கு உப்பு போட்டு தானே திங்கிறேன், வெறும் சோத்தையா திங்கிறேன்? மாமா குணம் தான் உனக்கு தெரியும்லம்மா. இதுக்கெல்லாம் போய் கோச்சுக்கிட்டா எப்படிமா? நீ போகலைன்னா உமா ரொம்ப வருத்தப்படுவாம்மா. ஆமா அபிராமி, நீ போகலன்னா உமா ரொம்ப அப்செட் ஆயிடுவா. அவ அப்செட் ஆகுது ஆகட்டும், ஆப்போசிட்டியாவது ஆகட்டும், அதை பத்தி எனக்கு என்ன? என் பையனை வேண்டான்னு உதறி தள்ளினவ அவ வீட்டுக்கு நான் தேடிட்டு போகணுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், என்னைக்காவது இந்த அத்தையை நினைச்சு அவ வேதனை படத்தான் போறா, அப்ப பாத்துக்கிறேன். என்னமோ அந்த உமாவே உன்னை வெத்தலை பார்க்க வச்சு அழைச்ச மாதிரி ரொம்ப பிகு பண்ற. மாமாவது உன்னை கூப்பிடலான்னு ஒத்துக்கிட்டாரு. ஆனா அந்த உமா என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொன்னா? நீ வேண்டவே வேணான்னு சொல்லிட்டாரு. உமாவாடா அப்படி சொன்னா? ஆமா, அவ அப்படிதான் சொன்னா. டேய், நிஜமாவாடா சொல்ற? அங்க நடந்ததாமா சொல்றேன். உன்னை கூட்டிட்டு போனாக்கா போன காரியம் உருப்படாதுன்னு பட்டுன்னு சொல்லிட்டா. அந்த கல்யாணத்தை கூட உன்னை கூப்பிடுறாங்களோ இல்லையோ. ஏண்டா, அவளை நான் எப்படி எல்லாம் ஊட்டி வளர்த்தேன், சின்னப்போ இப்படி பட்டுன்னு எட்டி உதைச்சிட்டாளடா. அம்மா, ஆட்டுக்கு தீனி போடுறது கொழு கொழுன்னு வளர்றதுக்கு இல்ல,
அது நல்ல விலைக்கு கசாப் கடைக்கு அனுப்புறதுக்கு வேண்டி. ஊட்டி ஊட்டி வளர்த்தாலாம். எதுக்கு ஊட்டி வளர்த்த? இந்தா நிக்கிறானே, அவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கலன்னு தான் ஊட்டி வளர்த்த. அத்தை பாலை ஊட்டல விஷத்தை தான் ஊட்டினான்னு உமா இப்ப தெரிஞ்சுக்கிட்டா. அதான் உண்மையிலே ஏறி சவாரி செய்ய துணிஞ்சிட்டா. வாயை முடுங்க. ஆ? என் வாயால் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். என்னையே உதறி தள்ளிட்டால, அவன் நல்லாவே இருக்க மாட்டா. நான் வயிறு எரிஞ்சு சொல்றேன், பாத்துக்கிட்டே இருங்க. அது சரி, நீ யாரை தான் சும்மா விட்டு வச்சிருக்கிற? அபிராமி, உனக்கு அபிராமின்னு பேர் வச்சதை விட அபஸ்வரன்னு பேர் வச்சிருக்கலாம். டேய் சீனு, அப்பா நீ நேரா உங்க மாமா வீட்டுக்கு போ. இந்த மாதிரி உமாவுக்கு கல்யாணம் கேள்விப்பட்ட உடனே வீட்டில் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதுலயும் எங்க அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சு சந்தோஷப்படுறாங்க, அப்பாவும் சேர்ந்து சந்தோஷப்படுறான்னு சொல்லிட்டா போடா. டேய் அப்புறம் போகும்பொழுது உமாவுக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் வாங்கி போய் கொடு. அப்பா உமாக்கு மால்கோவா, டேய் மல்கோவா இல்லடா, பால்கோவா. பால்கோவா, அல்வா, ஜிலேபி எல்லாம் பிடிக்கும்பா. பிடிக்கும்பா, புண்ணாக்கு பிடிக்கும், வாங்கிட்டு போய் கொடுப்பா. ஏய், அது உங்க அம்மாவுக்கு பிடிச்சத சொல்றடா. நீ உமாவுக்கு பிடிச்சத வாங்கி கொண்டு போய் கொடுப்போம். சரிப்பா. புண்ணாக்கு வேணுமா உனக்கு? புண்ணாக்கு எனக்கு இல்ல, இனிமே உங்களுக்கு சோறு கிடையாது, புண்ணாக்கு தான். சோறை என்னைக்கு தான் ஒழுங்கா போட்டிருக்க? இன்னும் என்ன யோசனை? அபிராமி நல்லதுக்கு சொன்னாலோ கெட்டதுக்கு சொன்னாலோ, ஆனா சொன்ன விஷயம் நல்லதுக்கு தானே. நீங்க பாட்டுக்கு நிலம் நீச்சுன்னு போயிடுறீங்க. உலகநாதன் மாமா தோட்டம் துறவு குத்தகைன்னு போயிடுறாரு. மேற்கொண்டு என்ன பண்றதுன்னு தீர்மானமே இல்லாம இருந்தா எப்படிங்க? என்ன பண்ண சொல்ற? சும்மா இருக்கிற சவுத்தெல்லாம் சுரண்டிட்டு இருக்க சொல்றியா? பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கே. அந்த அபிராமி யாரு? கடவுளா? அவ சொன்னதெல்லாம் வேத வாக்கா? அப்படியே நடந்துருமா? உனக்கு எனக்கு என்ன ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க. இப்ப நம்ம சந்தோஷமா வாழல? ஏங்க, இந்த கல்யாணத்துல முழு மூச்சா ஈடுபடுறவங்களே நாம தான். நாளைக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்மள தானே கேட்பாங்க. கற்பகம், எங்க அக்கா தான் சொல்லிட்டாங்கல்ல, ஜாதகமும் பார்க்க வேண்டாம் பொருத்தமும் பார்க்க வேண்டான்னு. அது மட்டும் இல்லாம சங்கரம் மாட்டான்னு சொல்லிட்டான். ஜாதகத்தை பத்தி அவங்களே வருத்தப்படாத போது நாம எது கஷ்டப்படணும்? எங்க பேர் பொருத்தமாவது பார்க்கலாங்க. என்ன பொல்லாத பொருத்தம்? ஏன் கற்பகம், சங்கர் உமா இந்த பேர் பொருத்தம் இருக்க 1000 பேத்துல 5 பேரு கூட கிடைக்காது. இப்போ உன்னையும் என்னையும் எடுத்துக்க. என் பேர் செங்கல்வராயன், உன் பேரு கற்பகம். செங்கல்வராயன்னா செங்கல், கற்பகம்னா கற்பக விருட்சம். இதுக்கு ஏதாவது பொருத்தம் இருக்கா? நாம ராசியா தானே இருக்கோம். உலகநாதன் மாமா சாஸ்திரம் சம்பிரதாயம்னு பாக்குறவரு. நாளைக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க, பையன் ஜாதகத்தை கொடுக்காம போயிட்டாங்கன்னு வருத்தப்படக்கூடாது இல்லையா? அவரு கேக்குற அளவுக்கு நாம எதுக்கு வச்சுக்கணும்? அந்த அபிராமி இருக்காங்களே, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஜாதகம் பார்க்காம இது என்ன கல்யாணம்னு அவங்க அண்ணனையே தூண்டி விட்டுருவாங்க. அவங்க தூண்டி விடுறதுக்கு முன்னாடி நாமளே கேட்டு தெரிஞ்சுப்போமே. சங்கர் வேணான்னு தான் சொல்வான், அதுக்காக நாம அப்படியே விட்டுற முடியுமா? என்ன பேசிட்டு இருக்க நீ? நீ சொல்ற மாதிரியே ஒருவேளை சங்கரோட ஜாதகத்திலயோ உமாவோட ஜாதகத்திலயோ பிரச்சனை இருக்குன்னே வச்சுக்குவோம். அதுக்காக நடக்காம இருந்த கல்யாணம் நடக்க போதேங்கிற சந்தோஷப்படுறதை விட்டுட்டு ஜாதகம் ஜோதிடம்லாம் குத்துதே குடையுதேன்னு அவஸ்தைப்பட முடியுமா என்ன? நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கவே இல்லைங்க. மூடி மறைச்சு கல்யாணத்தை நடத்திட்டோங்கிற கெட்ட பேரு நமக்கு வரக்கூடாதுங்க. அதுக்காக தான் திரும்ப திரும்ப சொல்றேன், உலகநாதன் மாமா கிட்ட போய் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறது தான் நல்லது. இந்த பாரு, இந்த புத்தி ஏற்கனவே இருந்திருக்கணும். சென்னை வரைக்கும் போய் நிச்சயதார்த்தத்துக்கு தாம்பூலம் வச்சிட்டு வந்த பிறகு இப்ப ஜாதகம் பார்க்கல பொருத்தம் பார்க்கலன்னு சொல்றதெல்லாம் நல்லதே கிடையாது.